இந்த ப்ராப்ளம் பாருங்க. A car covers the first 39 km of its journey in 45 minutes and covers the remaining 25 km in 35 minutes. What is the average speed of the car? ஒரு கார் அதன் பயணத்தில் முதல் 39 கிலோமீட்டர் தூரத்தை 45 நிமிடத்தில் கடக்கிறது. மீதமுள்ள 29 கிலோமீட்டர் தூரத்தை 35 நிமிடங்களில் கடக்கிறது எனில் அந்த காரின் சராசரி வேகம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்பீட் அதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் டேக்கன். இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் கிலோமீட்டரில் இருந்துச்சுன்னு வைங்களா, இந்த டைம் ஹவர்ஸில் இருக்கணும். இங்கே 39 கிலோமீட்டர் ஃபஸ்ட்டு ட்ராவல் ஆகிருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர் ட்ராவல் ஆகிருக்கு. ரெண்டையும் நம்ம கூட்டணும் அப்படின்னா 64 கிலோமீட்டர் கிடைக்கும். அதுக்கப்புறமா டைமை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 45 மினிட்ஸ், அதுக்கப்புறம் 35 மினிட்ஸ். 45 35 நம்ம கூட்டினோம் அப்படின்னா 80 மினிட்ஸ் கிடைக்கும். இந்த 80 மினிட்ஸை நம்ம ஹவராக மாற்றணும் அப்படின்னா 80/60 போடணும். இப்போ பாருங்கள், கிலோமீட்டர் 64 டிவைடட் பை டைம் 80/60. இந்த கீழே 60 போடுறதுக்கு பதிலாக மேலே 60 போடலாமா? அடுத்த ஸ்டெப்பில் வரக்கூடியதை முன்னக்கூட்டியே போட்டுட்டோம், அவ்வளோதான். கட் பண்ணோம் அப்படின்னா 8 × 6 48. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 48 km/h. ஆப்ஷன் பியில் இருக்குது. அவ்வளோதான்.